ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்போட முக்கியமான மேட்சான சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான். குரூப் 8ல் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிருக்கலாம். பட்டு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்த மேட்ச் பெரிய ரிஸ்க்லேயே போய் நின்றுச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் போவாங்கன்னு தான் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது தலைக்குப்புறா போட்டு மார்க்கம் பவுலிங் போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். சரி, நல்ல பிளானோட வர்றாருன்னு நினச்சா ஓவரே கேசவ மகாராஜாவை தூக்கி சொருகிட்டாங்க. என்னடா இது, ஓவரே 17 ரன்னு அட்டி பொழந்துட்டாரு ஹோப்பு. சரி, இன்றைக்கி ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஓவர் வந்து மார்க்கோ ஜான்சன் போட்டார். அவர் ஓவருமே அடி மொத்தமாக ஒரு 30 ரன்னு கிட்ட வந்தாச்சு 2 ஓவருக்கு. அப்படிங்கும் போதே இவங்க கேமுக்குள்ளே வந்துட்டாங்க, நல்லா கேமை கொண்டு போயிருக்கலாம். அடுத்தடுத்து எதிர்த்து அடிக்க போய் ரபடா ஓவரில் வரிசைக்காக 2 விக்கெட்டு. ஏன் அந்த மாதிரி தான், அதாவது ரபடா வந்து நல்லா போட்டாப்புல. என்னைக்கும் ரபடாவுக்கு ஓவர் அமையாது, இன்னைக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ரபடா ஓவரில் 2 விக்கெட்டு சடன்னு எடுத்தார். ஓப்புங்காலி, கிங்குங்காலி, அடுத்து வந்த ஹெட்மயிரும் காலி, அப்படியே வரிசைக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ருத்தர்ஃபோர்ட்ஸும் காலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸும் காலி. அப்படியே வரிசைக்காக அது லுங்கிங்கிடி போடுறாரு, அவர் ஒரு 2 விக்கெட்டு. இப்படி ஆளுக்கு மாறி நான் எடுக்கவா நீ எடுக்கவா, நான் எடுக்கவா நீ எடுக்கவான்னு விக்கெட்டாக எடுத்து தள்ளிட்டாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 120 130க்குள்ளேயே முடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பவர் பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா 52 ரன் தான் வந்தது, ஒரு 4 விக்கெட்டுக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து கேம் வரப்போகுதுங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் விக்கெட் ஒவ்வொரு 10 ரன்னுக்கு ஒருக்க விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸால் கேமுக்குள்ளே வர முடியல. ஆமாம், ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் கேமு, ஒரு ஃபயர் கேமாக தான் ஆடுறாங்க. சுத்தணுன்னு தான் பார்க்குறாங்க. ஹெட்மேயர் இன்னைக்கு நின்று ஆடி இருந்தாருன்னா இன்றைக்கி நல்லா ரன் அடிச்சிருக்கலாம். எல்லா ஒரே மாதிரி எல்லா கிரவுண்ட்லேயும் எல்லா டீம் அகைன்ஸ்டுக்காகவும் ஒரே கேமே ப்ளே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணி ஆகணும். அவங்களோட பவுலிங் அட்டாக் தகுந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும். அழகாக போடுறாங்க ஸ்லோவர் ஒன் மாதிரியே தெரியாது. அவங்க கையிலேருந்து வரும்போது ஸ்லோவர் ஒன் மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்குலாம் போடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வரலங்கிற மாதிரி தான் தெரியுது. வெஸ்ட் இண்டீஸ் ஃப்ளாட்டாக நம்ம 250 அடிக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கா அடிக்க முடியாதாங்கிற மாதிரி ஃப்ளாட்டாக வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஒன்று நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து விளாண்டாங்க. 3 T20 ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 2 இது விளாண்டாங்க, 2 வின் பண்ணாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா நல்லா வெஸ்ட் இண்டீஸ் எப்படி ஆடுவாங்கங்கிறத ஃபுல்லாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. அதுபடியே தான் ஃபீல்டு செட்டு எல்லாமே பக்காவாக வச்சாங்க. விக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஒன்று, ஜோசன் கோல்டரும் ரொமரியா செஃபர்ட்ஸும் தரமான இன்னிங்ஸு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ங்கிற மாதிரி இருந்ததை 89 ரன் பார்ட்னர்ஷிப்பு போட்டு 176 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. 176 ரன்னுங்கிறப்ப வந்து பரவாயில்லையே. பயங்கரமாக விக்கெட்டு விழுந்து, ஓப்பனிங்கில் 5-6 விக்கெட்டு விழுந்து, அங்கேருந்து 7வது விக்கெட்டுக்கு 8வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பு, 8வது விக்கெட்டு பார்ட்னர்ஷிப்பு 89 ரன் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு நல்ல பேட்டிங் தான். வெஸ்ட் இண்டீஸ் கடைசியாக முழிச்சுக்கிட்டு பண்ண வேலை தான் இது. பேட்டிங்க்கு நல்லா வந்துச்சு இந்த பிச்சு. ஸோ 176ங்கிறது ஒரு கம்மியான ஸ்கோர் தான், பரவாயில்ல. இருந்தாலும் கான்ஃபிடண்ட்டாக அடிச்சிருக்காங்கல்ல, ஸோ கம்பேக் பண்ணல. இப்படி தான் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச் அதே மாதிரி தான். கரெக்டாக கம்மி ரனில் நியூசிலாந்து முடிக்கிற மாதிரி இருந்தது. டப்புக்குன்னு அடித்து 170 வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவால் ஒன்றுமே பண்ண முடியல, பேட்டிங் ஆட முடியல. அந்த மாதிரி இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்காவும் அந்த மாதிரி நடக்கலான்னு தான் நினச்சி வந்தாங்க பவுலிங்க்கு. பட் அந்த கதை வேறு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பந்து போட்டதில் லுங்கி இங்கிடி ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ரபடா வந்து ஒரு 2 விக்கெட்டு. அதுபோக கார்வின் பாஷ் வந்து ஒரு 2 விக்கெட்டு. உண்மையிலே நல்ல பவுலிங் தான். ரபடா போட்டது தான் டேனிங் பவுலிங்கு. ரபடா அந்த இடத்துல 3வது ஒரு வல்லனா என்ன ஆயிருக்குன்னுலாம் தெரியாது. பட் வந்து பக்காவாக பிளான் பண்ணி மொத்தமாக விளாண்டு 5 மேட்சுக்கும் 5மே வின் பண்ணிட்டாங்க இந்த கிரவுண்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா இந்த கிரவுண்டில் சூப்பர் ஸ்ட்ராங்காக ஆடிட்டாங்க. செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியா மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கு. கடைசி மேட்சை விளாண்டு ஜெயிச்சிட்டோம்னா உள்ளே வந்துடலாம்.
177 ரன் அடிச்சா வின்னுங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இறங்குனாங்க. ஓப்பனிங் வந்து மார்கமும் குண்டடிக்காக இறங்குனாங்க. நம்ம ப்ரீ மேட்ச் ரிவ்யூவிலே சொல்லியிருந்தோம், குண்டடிக்காக்கு வந்து இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடியே ஆகணும். ஏன்னா அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா டீமுக்கு ஒரு பெரிய பலமே கிடைக்கும். எவ்வளோ பெரிய டோட்டல்னாலும் சேஸ் பண்ணுறதுக்கு பக்கவாக போவாங்கன்னு. நான் அந்த டூரில் சொன்ன மாதிரி தான், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சுல, வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனாங்கன்னு, அதில் நடந்த மாதிரியே தான். அதில் இந்த 3 பிளேயர் தான், குண்டன் டிக்காக்கு, மார்கமு, ரியான் ரிக்கில்டன், இந்த 3 பேர் தான் அங்கே சூப்பராக பேட்டிங் ஆடி இருந்தாங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக. அதே தான் இங்கே நடந்திருக்கு. குண்டன் டிக்காக்கு ஒரு 47 ரன் அடிச்சிருக்காரு, 4 4 4 6 அடிச்சிருக்காரு. அதே மாதிரியே மார்கம் வந்து தரமான இன்னிங்ஸு, 82 ரன்னு தரமாக ஆடிட்டாரு. கேப்டன் இன்னிங்ஸ் தான். அதுபோக ரியான் ரிக்கில்டனும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான், 45 ரன் அடிச்சாப்புல. தரமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே அடிச்சே போய் வெஸ்ட் இண்டீஸை வந்து தரமாக முடிச்சிட்டாங்க. விக்கெட்டே கொடுக்கல. குண்டன் டிக்காக் மட்டும் ஷாயர் கோப் வந்து இன்னைக்கு, அதாவது ரோஸ்டன் சேஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காப்புல. கேப்டன்ஷிப் வந்து சரியில்லை. ஷாயர் கோப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இன்னிங்ஸ் தான் ஆட மாட்டேங்கிறாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜியான பிளானும் இல்லை. ஏன்னா மேட்சாக போட்டோம் அப்படியே வென்று வந்தால் எடுத்துக்குவோம், லாஸ்னா லாஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு நல்ல ப்ராப்பர் பிளான் எடுத்துகிட்டு வரல பேட்ஸ்மேனுக்கு. ஆமாம், இவங்க எல்லாமே எதிரடி சூப்பராக அடிச்சிட்டாங்க. பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா 69 ரன்னு. அங்கேருந்து மேட்சை சடன்னு கொண்டு போய் வேமாவே முடிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட் தான் விழுந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி தான். ஏன்னா இதுக்கு லாஸ்ட் ஜிம்பாப்வே மேட்ச் வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வேளை இந்தியாவை ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆடிடுவாங்க, இல்லைன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆவாங்க. நமக்கு தேவை கொலாப்ஸ் தான். பார்க்கலாம், இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் வந்து, இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் தெரியும் உங்களுக்கு. அதோட ப்ரீ அனாலிசிஸ் வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்துடும், அதில் பாருங்கள். உங்களுக்கு அதிலே ஃபுல் டீட்டெயிலில் நம்ம ப்ரீ அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்தியா விசஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மார்னிங் வந்து 7 o'clock கிரிக்கெட் லைவ் இருக்குது. எங்கள் லோக்கல் கிரிக்கெட் டீமோட லைவ் தான் இருக்கும். ஒரே ஃபன்னாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக கன்ஃபார்ம் லைவ் வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒன்றுன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ரபடா தான். ரபடா வந்து எடுத்து கொடுத்தது தான்யா, இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோதான் போலுக்கு இந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது 2 ஓவர் வரைக்கும். ஏன்னா மார்க்கஸ் ஜான்சன் எங்கிட்டு போட்டாலும் அடிக்கிறாங்க, எப்படினாலும் போர் போயிடுது. சரி, அவ்வளோதான்ங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ரபடாவோட ஸ்பெல்லு தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கான முதல் ரபடாவோட ஸ்பெல்லு தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு.